ஹலோ சொல்லி இது நம்ம பார்க்க போகிற கேம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ட் ஈவிலோட டைம்லைன் தான். ரெசிடென்ட் ஈவில் ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற கேம்ஸை நம்ம அதில் ஒன்று இதில் ஒன்று பார்த்துருந்துருப்போம். இதில் வந்து கதை எங்கேன்னு தொடங்குது, ரெசிடென்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதுலாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அது எல்லாத்தையுமே டைம்லைன் படி எல்லா கேம்ஸையுமே இது இந்த டைமில் நடக்குது அதே நடக்குது அப்படின்றத தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். பார்த்துருவோம். இதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து இதுதான் ஸ்டார்ட் ஆச்சான்ற ஒரு ஆச்சரியமான வீடியோவும் இருக்கலாம். ஸோ வந்து ரொம்ப நாளாக அந்த டைம் வீடியோ போடவே இல்லை. ஐ திங்க் நான் அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் போடவே நினைக்கிறேன். கடைசியாக போடுறது GTA அச்சீவ்ஸ் தான் நினைக்கிறேன். மேபி இதை பார்த்து முடிச்சா போய் பாருங்கள். டைம்லைன்ஸ்க்கு அப்படின்ட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ரெசிடென்ட் ஃபேன்ஸ் ஆகிங்க அப்படின்னா இதே மறக்காம ஹைப் ஏற்றி விடுங்க. ஏன்னா ஹைப் ஏற்றினா தான் இது 4 பேர் கண்ணில் காட்டும். அதாவது வந்து ஹைப் ஏற்ற மந்ததைக்கு சொல்லிச்சு இந்த நல்ல கணக்கெலாம் 4 பேர் போனால் தான் நான் வந்து பண்ண முடியும். அப்புறம் முக்கியமானது இந்த கேம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து என்ன கேமோட கதை போடலாம் அப்படின்றத வந்து கீழே வந்து குஸ் கொடுத்துருப்பேன். கமெண்ட் பாக்ஸ் ஹைப் இருக்கு இல்லையா, ஹைப் பக்கத்துலேயே குஸாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து அடுத்து என்ன வீடியோ போடலான்றதை ஓட் போடுங்க. எந்த கேமுக்கு வந்து அதிகம் ஓட் பண்ணுறீங்களோ அடுத்த கேம் அதுதான் வரும். ஏன்னா இதுவே அப்படி தான் வந்துச்சு. ஓகே சொல்லிட்டு ஓரா பேசாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். நான் கதை சாமி, இந்த ஷோ காலக்கோடு கதைசாமி. ஆயிரத்தி 1919 ஈஸ்டர்ன் யூரோப்பில் மிராண்டா அப்படின்ற ஒரு பெண் தன் மகளோட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தா. ஆனால் அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஸ்பானிஷ் ஃப்ளூ காரணமாக அவளோட மகள் இறந்து போயிடுறா. இதெல்லாம் மிராண்டா மனதளவில் பெருசாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் இவளுமே மோல்டு அப்படின்ற ஒரு ஃபங்கஸால் பாதிக்கப்படுறா. ஆனால் இது மூலிமா அவளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் சில வினோதமான விஷயங்கள் அவள் உடலில் ஏற்படுது. சில வினோதமான பவர்ஸ் அவளுக்கு கிடைச்சிருக்கிறத அவள் உணர ஆரம்பிக்கிறா. இதன் மூலியமா இறந்து போன மகளை திரும்ப இப்படி கொண்டு வர்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கான முயற்சியை ஆரம்பிக்கிறா. இதுக்காகவே அவ ஒரு கிராமத்தை இவரோட ஆராய்ச்சிக்காகவே பயன்படுத்திக்கிறா. இவரோட ஆராய்ச்சி பல வருஷமா தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. 1950 பல வருஷமா இந்த ஆராய்ச்சி போயிட்டு இருக்க. பல வருஷமா தன் மகளை திரும்ப கொண்டு வர சோதனை நடந்துகிட்டு இருக்க. இவரோட ஆராய்ச்சி கூட சேர்ந்த ஒருத்தன் தான் ஆஸ்வல் இ. ஸ்பென்சர். இவன் மிராண்டா கூட வேலை செய்யும் பொழுது மிராண்டோட ஆராய்ச்சிகள் இவனுக்கு புது புது ஐடியாக்களை உருவாக்க ஆரம்பிச்சுது. இந்த வைரஸ் ஃபங்கஸ் மூலியமா ஹியூமன்ஸை மியூட்டேட் பண்ண வைக்கலாம், பரிணாம வளர்ச்சியை அடுத்த கட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு இவனுக்கு யோசனை வந்தது. அதுக்காகவே அவன் ஒரு கம்பெனி உருவாக்க நினைச்சிருந்தான். அதற்காகவே டாக்டர் ஜேம்ஸ் மார்க்கஸ் மற்றும் எட்வர்ட் ஆஷ்ஃபோர்ட் இவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு கம்பெனியை உருவாக்குறான். இந்த கம்பெனி லோகோவா அவன் மிராண்டாவுடைய குடும்ப சின்னத்திலிருந்து இன்ஸ்பயர் ஆகுறான். அப்படி உருவாக்கப்பட்ட கம்பெனி தான் அம்பர்லா கார்ப்பரேஷன். 1960களில் வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் டிபியா அப்படின்ற ஒரு பழங்குடியினர்கிட்ட ஒரு விசித்திரமான பூ இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. இந்த பூக்குள்ள ஒரு விசித்திரமான சக்தி இருந்திருக்கு. அதுக்குள்ள ப்ரோஜெனேட்டர் வைரஸ் இருந்திருக்கு. இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் இதால பாதிக்கப்படுற விக்டிம்ஸை ஜெனட்டிக்கலாகவே அவனோட உடலமைப்புகளை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. இந்த வைரஸ் மூலியமா இந்த பழங்குடியினர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டது மூலியமா தான் இவங்களுக்கு இது தெரிய வருது. அம்பர்லா கார்ப்பரேஷன் இந்த வைரஸ் எடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்தா அம்பர்லா கார்ப்பரேஷன் 2 விதமான ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ரெண்டுமே இந்த அம்பர்லா கார்ப்பரேஷன் உருவாக்கின பெரும் முதலைகளான ஆஸ்வல் இ. ஸ்பென்சராலையும் எட்வர்ட் ஆஸ்வர்டாலையும் தனித்தனியா செயல்பட ஆரம்பிச்சது. ஆஸ்வல் ஸ்பென்சரால தொடங்கப்பட்டது தான் ப்ராஜெக்ட் W. இதன் மூலியமா சக்தி வாய்ந்த மனிதர்களை உருவாக்குறதும் சூப்பர் பவர்ஸ் கொண்ட சூப்பர் ஹியூமன்ஸை உருவாக்கணும் அப்படின்னு ஸ்பென்சர் முடிவெடுத்து இருந்தாரு. இந்த ஒரு காரணத்தினாலேயே அனாதை குழந்தைகளை கடத்திட்டு வந்து சட்டரிய தத்தெடுக்கிற மாதிரி சட்டவிரோதமா அவங்கள வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. மனதளவுலையும் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணியும் ப்ரோஜெனேட்டர் வைரஸை அவங்க மேல செலுத்தியும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருந்தான் ஸ்பென்சர். இது துரதிர்ஷ்டவசமா பெரும்பாலும் ஆட்கள் இறந்துதான் போனாங்க. அதுல பிழைச்சது என்னமோ 2 பேர் தான். ஒன்னு ஆல்பர்ட் விஸ்கர், இன்னொன்னு அலெக்ஸ் விஸ்கர். இன்னொரு பக்கம் எட்வர்ட் ஆஸ்வர்ட் இந்த ப்ரோஜெனேட்டர் வைரஸை இன்னொரு விதமா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த ப்ராஜெக்ட் பேர் தான் ப்ராஜெக்ட் வெரோனிகா. வெரோனிகா அப்படின்ற இவனோட மூதாதையரை திரும்ப கொண்டு வரதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா 1968லயே ஒரு விபத்தால ப்ரோஜெனேட்டர் வைரஸ் தொற்று ஏற்பட்டு எட்வர்ட் இறந்து போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி ஸ்பென்சர் தான் இருக்கான்னு சொல்லப்பட்டாலும் எட்வர்டுக்கு அடுத்து அவரோட கடைசி வாரிசான அலெக்சாண்டர் கிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. இவர் மூலியமா தான் உருவாக்கப்பட்டது டி வெரோனிகா வைரஸ்.
1970கள். 1978லேயே அம்பர்லா கார்பரேஷனோட 3வது ஃபவுண்டரான டாக்டர் ஜேம்ஸ் மார்க்கஸ் ப்ரோஜெனிட்டர் வைரஸை அட்டைப்பூச்சிகளோட டிஎன்ஏவோட சேர்த்து ஒரு முழுமையான டி வைரஸை உருவாக்குறாரு. அதுக்கு பேர் தான் டைரன் வைரஸ், குறிப்பாக சொல்லணும்னா டி வைரஸ். இந்த விஷயம் ஸ்பென்சருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த ஒரு காரணத்தினாலேயே அம்பர்லா கார்பரேஷனை முழுக்கவே தான் ஒருத்தர் தான் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வரான் ஸ்பென்சர். அவன் சிஇஓ இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்டை மார்க்கஸ் கிட்ட இருந்து பிடுங்கி ஆல்பர்ட் விஸ்கர் மற்றும் வில்லியம் பிரிக்லின் கிட்ட கொடுத்துடுறான் ஸ்பென்சர். ஆனால் இந்த விஷயம் மார்க்கஸுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஜூலை 23, 1998 ரெசிடென்ட் ஈவில் 0. அல்கலைன் மவுண்டன்ஸில் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு ட்ரெயினை டி வைரஸில் பாதிக்கப்பட்ட அட்டைப்பூச்சிகள் தாக்க ஆரம்பிச்சுது. ட்ரெயினில் தான் மொத்த பேரையும் அதுங்க தாக்க, அது உடம்புல இந்த டி வைரஸில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருமே ஜாம்பிகளாக மாற்றப்படுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரக்கூன் சிட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிராவோன்ற டீமை அங்கே என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்காக அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் சேரத்துக்கு முன்னாடியே எதிர்பாராத விதமாக அந்த ஹெலிகாப்டர் பழுதாகி காட்டுக்குள்ளேயே விபத்தாகிடுது. இதில் ஸ்டார்ஸ் அப்படின்ற ரக்கூன் சிட்டியோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ரெபேக்கா சாம்பர்ஸும் இன்னொரு அதிகாரியும் தப்பிக்கிறாங்க. அவங்க ட்ரெயின் ஆடிய அந்த ட்ரெயினுக்குள்ள ஏகப்பட்ட பேசஞ்சர்ஸ் இறந்து போயிருந்தாங்க. மேலும் எல்லாருமே டி வைரஸால பாதிக்கப்பட்டு ஜாம்பிகளா மாறிட்டு இருந்தாங்க. ரெபேக்கா கூட வந்த இன்னொரு அதிகாரியும் கடிப்பட்டு ஜாம்பியா மாற அந்த இடத்துல அவளுக்கு உதவி பண்ண பில்லி அப்படின்ற ஒரு கைதி மட்டும் இருந்தான். திடீர்னு அந்த ட்ரெயின் தானாகவே இயக்கப்பட அதை தடுக்கிறதுக்காக ரெபேக்காவும் பில்லியும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது அம்பர்லா கார்பரேஷனோட ரகசிய ஆராய்ச்சி குழுத்துக்குள்ள நுழைஞ்சி விபத்துக்குள்ள ஆயிடுது. அதிலிருந்து 2 பேரும் தப்பிச்சு வர அவங்க இருந்தது அம்பர்லா கார்பரேஷனோடைய ஒரு மோசமான ஆராய்ச்சி கூடம். இங்கே தான் டாக்டர் மார்க்கஸ் பல டீனேஜ் குழந்தைகளை தன்னோட ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தி கொடூரமாக கொண்டு இருக்கான். மேலும் அங்கிருந்து தான் இவங்களுக்கு ஒரு உண்மையே தெரிய வருது. ஸ்பென்சர் விஸ்கர் கிட்டையும் புரூக்லின் கிட்டையும் மார்க்கஸ் கிட்ட இருந்த ஆராய்ச்சியை இவங்கிட்ட கொடுத்துருந்தான். ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மார்க்கஸை கொண்டு இருப்பாங்க. ஆனால் மார்க்கஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டி வைரஸை தனக்குள்ள செலுத்திக்கிட்டு சாக அவனோட பிடத்தை தின்ன வந்த அட்டைப்பூச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கஸாவே உருவாக ஆரம்பிச்சுது. அப்படி அட்டைப்பூச்சிகள் மூலயமா திரும்ப வந்த மார்க்கஸ் தான் அம்பர்லாவை பழிவாங்கிறதுக்காக இந்த இடத்த அபராடா மாற்றி ட்ரெயினில் வந்த அம்பர்லாவோட எம்ப்ளாயிஸை கொண்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ரெபேக்கா கிட்டையும் பில்லி கிட்டையும் சொன்னவன் திடீர்னுட்டு ஒரு கொடூரமான அட்டைப்பூச்சியா மாற கஷ்டப்பட்டு அவனை கொண்டுட்டு அவங்க அங்கிருந்து தப்பி நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் தான் அம்பர்லா பற்றின விஷயங்கள் வெளியுலகு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக விஸ்கரும் வில்லியம் பிரிக்கினும் இந்த இடம் தானா அழிகிற மாதிரி செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் மோட ஆன் பண்ணுறாங்க. ரெபேக்காவும் பில்லியும் அங்கிருந்து தப்பிக்க அந்த இடமே மொத்தமாக வெடிச்சு அழிஞ்சு போடுது. அவங்க 2 பேரும் அங்கிருந்து வெளியே வந்திருக்க. ஆனால் ரெபேக்காவோட கண்ணுக்கு இன்னொரு மேன்ஷன் தெரிய ஆரம்பிச்சுது. அதுதான் ஸ்பென்சரோட மேன்ஷன். ஜூலை 24, 1998 ரெசிடென்ட் ஈவில் 1. அந்த சம்பவம் நடந்து மறுநாளே ரக்கூன் சிட்டியோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிராவோ டீம் என்னன்னாங்கன்னு தெரியல, அவனை பற்றி தகவல் தெரியாதனால ஆல்ஃபா டீமை இதை போய் செக் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதே நேரத்தில் தான் விஸ்கர் அம்பர்லா பற்றின எந்த விஷயமும் போலீஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஸ்டார்ஸ் டீமுக்குள்ளேயே சேர்ந்து ஆல்ஃபா டீமுக்குள்ளேயே ஒரு மெம்பரா அங்கே வந்திருப்பான். இந்த ஆல்ஃபா டீமில் கிறிஸ் ரெட்ஃபீல்டும் சில் வேலண்டைனும் லீட் பண்ணாங்க. சம்பவ இடத்துக்கு அவங்க வந்து பார்க்க ஆல்ஃபா டீமோட உடஞ்சி போன ஹெலிகாப்டர் இருந்துச்சு. அந்த இடத்துல டி வைரஸால பாதிக்கப்பட்ட கொடூரமான ஜாம்பி நாய்கள் இருக்க அவங்கள அது துரத்த ஆரம்பிச்சுது. அங்கிருந்து ஓட்ட பிடிச்ச அவங்க காட்டு நடுவுல ஒரு மாளிகை இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதுதான் ஸ்பென்சரோட மேன்ஷன். அதுக்குள்ள நுழைஞ்ச அவங்களுக்கு டி வைரஸால பாதிக்கப்பட்டு ஜாம்பியா மாறி போன அப்பாவி மக்களும் விலங்குகளையும் கவனிக்கிறாங்க. சில்லும் கிறிஸும் பிரிஞ்சு போக கிறிஸ் பிராவோ டீமை சேர்ந்த ரெபேக்காவை கண்டுபிடிக்கிறாரு. மறுபுறம் சில் வேலண்டைன் அம்பர்லா கார்பரேஷன் பத்தின உண்மைகளை கண்டுபிடிக்கிறா. அங்கதான் விஸ்கர் ஒரு துரோகினும் அம்பர்லா கார்பரேஷனோட ஒரு சயின்டிஸ்ட் தான் அவன் அப்படின்றதையும் சில் கண்டுபிடிச்சிடுறா. ஆன நேரத்தில் அவன் அம்பர்லாவோடைய ஒரு மிகப்பெரிய பய வெப்பனான டைரனை ஏவி விட்டுறான். டைரன் வெளியே வந்த உடனே விஸ்கரை அடிச்சு போட அதுகிட்ட தப்பிச்ச சில் ராக்கெட் லான்ச்சர் மூலியமா அந்த டைரனை கொண்டுட்டு ஹெலிகாப்டர் இருந்து அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறா.
மறுபுறம் விஸ்கர் தன்னோட டெத்தை சீட் பண்ணிட்டு அமர்லா கிட்ட இருந்து தலைமறை வாடுறான். ஆல்ஃபா டீமுடைய ஹெலிகாப்டர் அங்கிருந்து கிளம்ப ஸ்பென்சர் மேன்ஷனு மொத்தமாக விடிஞ்சு தரமட்டம் ஆயிடுது. செப்டம்பர் 28, 1998 ரெசிடென்ட் ஈவில் 3. ஸ்பென்சர் மேன்ஷன்லேருந்து தப்பிச்சு வந்த ஸ்டார்ஸ் டீம் அமர்லா பற்றி என்ன சொல்லியும் யாரும் எதுவும் கேட்கவும் இல்லை, யாரும் அதை நம்பவும் இல்லை. இந்த ஒரு காரணத்தினாலேயே ஸ்டார்ஸ் குழுவே பிரிக்கப்படுது. இதே நேரத்தில் தான் டி வைரஸ் சக்ஸஸ் ஆனதுனால அது அமெரிக்க ராணுவத்துக்கிட்ட விற்கிறதுக்காக அம்பர்லா முடிவு பண்ணியிருந்தாங்க. மேலும் வில்லியம் பிரிக்லின் கிட்ட இருந்த ஜி வைரஸ் ப்ராஜெக்டையும் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இதனால அவங்க அம்பர்லா கார்பரேஷனோட பிரைவேட் ராணுவத்தை அனுப்ப அவன் சண்டை போட்டதுனால அவனை இவங்க தாக்குறாங்க. தான் சாகிறதுக்கு முன்னாடி அவன் ஜி வைரஸை தனக்குள்ளே செலுத்திக்கிறான், வந்த ஆட்களை கொன்னுடுறான். இதனால டி வைரஸ் இருந்த குப்பி உடஞ்சி ட்ரைனேஜ் மூலியமா எலிகள் கிட்ட பரவுது. மறுபடியும் அம்பர்லா கார்பரேஷன் ஸ்டார்ஸ் டீமை சேர்ந்தவங்களுக்கு அம்பர்லா பற்றி தெரிஞ்சதுனால அவங்க எல்லாரையும் கொல்றதுக்காக அவங்களோட புது பயோ வெப்பனான நெமிசிஸை களை இறக்குறாங்க. ஜில் வேலண்டைன் தன்னோட வீட்டில் இருக்க திடீர் நெமிசிஸ் அவளை தாக்க ஆரம்பிக்குது. மேலும் சிட்டியே டி வைரஸால் பாதிக்கப்பட இதுக்கு நடுவில் நெமிசிஸ் கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்தில் அவளுக்கு உதவுறதுக்கு கார்லோ அப்படின்ற அமர்லா கார்பரேஷனோட செக்யூரிட்டி சேர்ந்த ஒருத்தர் இருந்தான். ஜாமியா மாறி போன மக்களை கொல்றதுக்காக தான் அமர்லா இவங்க அமைச்சிருப்பாங்க. ஆனால் இவங்களே அதுங்கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிச்சா போதும்ன்ட்டு தப்பிக்க வழி தேடி அலைஞ்சிருப்பாங்க. இந்த போராட்டத்தில் ஜில் வேலண்டைன் டி வைரஸால் பாதிக்கப்படுறா. அவளை மறைவான இடத்துல வச்சுட்டு மாற்று மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்காக கார்லோ பயணிக்க ஆரம்பித்தான். செப்டம்பர் 29, 1998 ரெசிடென்ட் ஈவில் 2. இவ்வளோ பெரிய ரெசிடென்ட் கதையில் இப்போ தான் நுழைகிறாரு நம்ம ஹீரோ லியான் கென்னடி. லியான் கென்னடி தன்னுடைய முதல் நாள் பணிக்காக ரக்கூன் சிட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போலீஸ் அதிகாரியாக சேர்ந்துருந்தார். அவர் முதல் நாள் பணிக்காக அவர் ரக்கூன் சிட்டிக்குள்ளே நுழைஞ்சிருந்தார். ஆனால் இது 2வது நாள். முதல் நாளுக்கு முந்தைய இரவு காதல் தோல்வியால் போதையில் மயங்கின லியான் கண்ணுழிச்சு இப்போதான் அவர் ரக்கூன் சிட்டிக்குள்ளே வந்திருந்தார். ஒரு பெட்ரோல் பங்க்குள்ளே அவர் தன்னோட வண்டிக்கு பெட்ரோல் போட போக அந்த இடம் அமைதியாக இருந்துச்சு. மேலும் அங்கே தான் அவர் கிளார் ரெட்ஃபீல்டை சந்திக்கிறாரு. இவ கிறிஸ் ரெட்ஃபீல்டோட தங்கச்சி. தானே தெரியாம ரக்கூன் சிட்டிக்கு வந்திருப்பா. லியானும் கிளாரும் அங்கிருந்து ஒன்னா சிட்டிக்குள் நுழைஞ்சிருப்பாங்க. சின்ன விபத்தால 2 பேரை பாதியும் தனித்தனி ஆக்கப்பட்டிருக்கும். லியான் வழிநடத்த ஜாம்பிகளை கொண்டுட்டு முன்னேறும் பொழுதுதான் ஆடாவாங்க சந்திச்சிருப்பாரு. அவ தன்னை ஒரு FBI அதிகாரி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. மேலும் லியான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக அங்கதான் அவர் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற ஒரு டைரண்டை சந்திப்பாரு. இது அம்பர்லா கார்பரேஷனால அனுப்பப்பட்டது. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ்காரங்களை கொல்றதுக்காகவும் ரக்கூன் சிட்டியில் இருந்த அம்பர்லா லேப்ல இருக்கிற ஜீவரி சாம்பிளை எடுக்கிறதுக்காகவும் அனுப்பப்பட்டது. மறுபுறம் கிளார் ஷெரி அப்படின்ற ஒரு சின்ன பிள்ளை சந்திக்கிறா. அவளை காப்பாற்ற முயற்சி பண்ணுறா. அங்கே தான் தெரிய வருது இவ வில்லியம் பிராங்க்லினோட பொண்ணு அப்படின்னு. மேலும் அந்த இடத்துல ஒரு புதுவிதமான டைரன் ஒன்று சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. வில்லியம் பிராங்க்லினோட ஒய்ஃப் மூலியமாக தான் கிளாருக்கு தெரிய வருது அது வில்லியம் தான் அப்படின்னு. ஜீவரஸை தனக்குள்ளே செலுத்திக்கிட்டாவன் ஒரு டைரண்டாக மாறி இருந்தான். மேலும் ஷேரியும் ஜீவரஸால் பாதிக்கப்பட்டிருந்தா. கிளாரட் ஃபீல்ட் மாற்று மருந்து கண்டுபிடிச்சி அவளை காப்பாற்றி ஜாமியா மாறி போன வில்லியம் பிராங்க்லினை கொண்டுட்டு ஷேரியை கூப்பிட்டுக்கிட்டு அவ ட்ரெயினில் அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறா. மறுபுறம் அங்கேருந்து லியான் வில்லியம் பிராங்க்லினோட ஒய்ஃபை சந்திக்கிறாரு. அவன் மூலியமாக தான் ஆடாவாங் FBI ஏஜென்ட்லாம் இல்லை, அவள் ஒரு மிஷினரி ஜீவைரஸை பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. இதோ சமயத்தில் துப்பாக்கி முனையில் ஆடாவாங்கோட வாயிலேயே அவர் ஒத்துக்க வைக்கிற நேரத்தில் வில்லியம் பிராங்க்லின் மனைவி அவளை ஷூட் பண்ணிடுறா. மேலும் ஜீவைரஸ் சாம்பிளும் அங்கிருந்து கீழே விழ ஆடாவாங்கும் கீழே குதிச்சு அதை எடுத்துக்கிட்டு தப்பிச்சிடுறா. மிஸ்டர் எக்ஸ் லியானை தாக்க வர ஆடாவாங் கொடுத்த ராக்கெட் லான்ச்சர் மூலியமா அவனை கொண்டுட்டு அவரும் கிளார் ரெட்ஃபீல்ட் தப்பிச்ச ட்ரெயின்லேயே தப்பிச்சிடுறாரு. செப்டம்பர் 29, 1998 ரெசிடென்ட் ஈவில் 3. மாத்து மருந்தை கண்டுபிடிக்க போன கார்லோ எப்படியோ கண்டுபிடிச்சி ஜில் வேலண்டைனை காப்பாற்றிடுறான். அந்த நேரத்தில் தான் அங்கே இருக்க டிவிகளில் ரக்கூன் சிட்டி அழிய போகுது, ஒரு பெரிய பாம் ஒன்று போட போகிறாங்க,
ஜாம்பியா மாறாதவங்கலாம் எப்படியோ தப்பிச்சிருங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இதே நேரத்தில் நெமிசிஸ் சில்ல அட்டாக் பண்ண வர சில்லரை அழிச்சிட்டு ஹெலிகாப்டர்ல கார்ல ஓடாவ தப்பிச்சிடுறா. அவங்க ஹெலிகாப்டர்ல பறந்துகிட்டு இருக்க நேரத்தில் ரக்கூன் சிட்டி ஒரு மிகப்பெரிய பாமால மொத்தமா அழிக்கப்படுது. டிசம்பர் 1998. ரெசிடென்ட் ஈவில் கோட் வெரோனிகா. ரக்கூன் சிட்டி தப்பிச்ச கிளார் தனனான கிறிஸ தொடர்ந்து தேட ஆரம்பிச்சா. அந்த நேரத்தில் அவ அம்பர்லாவால மறுமா கடத்தப்படுறா. அம்பர்லா கார்பரேஷனோட பிரிசன் இருக்கிற ராக்ஃபோர்ட் ஐலாண்ட்ல விடப்படுறா. அங்கதான் தெரிய வருது இந்நேரத்தை நடத்திட்டு இருக்கிறது ஆல்ஃபிரட் ஆஷ்ஃபோர்ட் அப்படின்ற ஒருத்தன் அப்படின்னு. மேலும் அங்கிருந்தான் கிளாருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அம்பர்லாவை தொடங்கின 3 ஃபவுண்டர்ல ஒருத்தர் தான் எட்வர்ட் ஆஷ்ஃபோர்ட். அவர் இறந்து போறதுனால அவரோட கடைசி வாரிசான அலெக்சாண்டர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவர் தனக்கு வாரிசு இல்லாதனால 2 குளோன்களை உருவாக்கி இருந்திருப்பாரு. அதுல ஒருத்தன் தான் இந்த ஆல்ஃபிரட். இன்னொருத்தி அலெக்சா. அவ தன்னோட உடலுக்குள்ளேயே டி வெரோனிகா வைரஸை செலுத்திருப்பா. அவ மியூட்டேஷனை சமன்படுத்துறதுக்காக 15 வருஷமா அவ ஹைபர்னேஷன் சாம்பர்ல இருக்கா. இந்த விஷயத்தெல்லாம் கிளார் தெரிஞ்சிக்க ஆல்ஃபிரடுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கிறதையும் அவ கண்டுபிடிக்கிறா. தன் சகோதரி தன் கூட இல்லாதனால அவள மாதிரி இவன் பேசவும் பழகவும் ஒரு பர்சனாலிட்டியை தனக்குள்ள வச்சிருந்திருக்கான். இவன் கிளாரை கொலை பண்ண முயற்சி பண்ண ஸ்டீவன்ற ஒருத்தனோட உதவியோட கிளார் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணியிருந்தா. ஆனா அவங்க போயிட்டு இருந்த விமானம் ஆல்ஃபிரடால செயலிழக்கப்பட்டு அண்டார்டிகால மோதிருது. மறுபுறம் ஆல்ஃபிரட் 15 வருஷமா உறங்கிட்டு இருந்த தன் சகோதரி எழுப்பி விடுறான். மேலும் வரிசையில பாதிக்கப்பட்ட அலெக்சாண்டர் ஆஸ்ஃபீல்டையும் அவன் எழுப்பி விட்டுறான். மேலும் கிறிஸ் தன் தங்கச்சியான கிளார் ஹெட்ஃபீல்ட் எங்க இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை தேடுறதுக்காக அவர் ராக்ஃபோர்ட் ஐலாண்டுக்கு வராரு. அங்கதான் அவர் விஸ்கரை சந்திக்கிறாரு. இந்த நேரத்தில் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டா மட்டும்தான் தப்பிக்க முடியுன்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு. மேலும் விஸ்கர் இப்ப அம்பர்லா கிட்டலாம் வேலை செய்யல, அவன் தனியா வேலை செய்யதான் முடிவு பண்ணியிருந்தான். இதனாலே அவனுக்கு டி வெரோனிகா வைரஸ் வேணுன்றதுக்காக தான் இங்க வந்திருக்கான். அவன் கூட சேர்ந்து கிறிஸ் அண்டார்டிகா போய் தன் தங்கச்சியை காப்பாத்திடுறாரு. ஆனா கிளார் கூட இருந்த ஸ்டீவ் என்றவன் டி வெரோனிகா வைரஸால பாதிக்கப்பட்டிருந்தான். அவங்க அவனை அழிக்க விஸ்கர் வெரோனிகாவால தாக்கப்பட்டு அவனும் டி வெரோனிகா வைரஸால பாதிக்கப்படுறான். மேலும் அந்த இடத்த அழிச்சிட்டு அவங்க அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. 2002 ரெசிடென்ட் ஈவில் டார்க் சைட் கிரானிக்கல். ரக்கூன் சிட்டில ஏற்பட்ட நிகழ்வுக்கு அப்புறம் லியான் கவர்மெண்டால இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தே தப்பிச்சு வந்திருக்கான் அப்படின்னா அரசாங்கத்துக்கு இவனோட உதவி தேவை அப்படின்னு அரசாங்கத்தால சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுது. இந்த டைம்ல லியான் ஹாவியர் அப்படின்ற ஆபரேஷன்ல இருந்தாரு. அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஜாக் ரவுசர் அப்படின்ற இன்னொருத்தனும் இருந்தான். அதனால அவங்க ஹாவியர் அப்படின்ற ஒரு ட்ரக் லார்ட பிடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. மேலும் அங்கேயும் அம்பர்லா கார்பரேஷனோட வைரஸ் பிரச்சனையும் இருந்துச்சு. அவனை அழிச்சிட்டு மான்ஸ்டரையும் கொண்டுட்டு அவங்க அங்கிருந்து தப்பிக்க அந்த போராட்டத்துல கிரௌசர் தன்னோட கையை இழந்துடுறான். அவனுக்கு தெரியும் இதுக்கப்புறம் இந்த வேலைக்கு நாம அன்ஃபிட் அப்படின்னு. இதனாலே அவன் லியானா பார்த்து பொறாமப்படுறான். 2003 அம்பர்லா கிரானிக்கல்ஸ். கிறிஸ் ரெட்ஃபீல்டும் சில்லியானும் சேர்ந்து டேலோஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ற மிஷன்ல இருந்தாங்க. இதனாலே அவங்க ரஷ்யா இருக்கிற அம்பர்லா கார்பரேஷன் இடத்துக்கு போயிருந்தாங்க. இதை அவங்க செஞ்சு முடிக்க அதே இடத்துல தான் விஸ்கரும் இருந்தான். அம்பர்லா கார்பரேஷனை பழி வாங்குறதுக்காக விஸ்கர் அங்கிருந்த ரகசியமான அம்பர்லா கார்பரேஷன்ஸோட எல்லா ஃபைலையும் பப்ளிக்கா லீக் பண்ணி விட்டுறான். இந்த ஒரு காரணத்தாலேயே அம்பர்லா கார்பரேஷன் ஃபால் ஆகுது, திவால் ஆகுது. 2004 ரெசிடென்ட் ஈவில் 4. லியான் இப்ப கவர்மெண்ட்ல ஒரு முக்கியமான ஏஜென்ட்டா இருந்தாரு. அவருக்கு ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. யுஎஸ் பிரசிடென்டோட மகளான ஆஷ்லிய யாரோ கடத்திட்டாங்க. இந்த விஷயம் வெளியே தெரியாம காப்பாத சொல்லி இவரை அனுப்பிச்சிருந்தாங்க. லியான் அங்க போய் பார்க்க அவர் போன கிராமமே கொடூர ஜாம்பிகளாகவும் பாராசைட்டாலையும் பாதிக்கப்பட்டிருச்சு. இதை செஞ்சது ஆஸ்மன் சாட்லர். ஒட்டுணிகள் மூலியமா ஊர் மக்கள் அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தான். லியானோட உடம்புலையும் அவன் அவருக்கே தெரியாம ஒரு விதைய செலுத்திடுறான். மேலும் லியான் ஆஷ்லியை காப்பாத்த அவ உடம்புலையும் அந்த பாராசைட்டோட எக் இருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. மேலும் லியான் ஹேடாவாங்க அங்க சந்திக்கிறாரு. இந்த முறை அவ வெஸ்கருக்காக வேலை செஞ்சிருந்தா வேற பொருள் எடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கா. மேலும் காணாம நம்பப்பட்ட கிரௌசரும் அங்கதான் இருந்தான். பாராசைட்டால இனத்த கைய அடைஞ்சிருந்தான். மேலும் லியானை பழி வாங்குறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருந்தான். லியான் அவனை கொன்னுட்டு அவங்க 2 பேர் உடம்புல இருந்த ஒட்டுணியை அழிச்சிட்டு சாலோட கதையை
வேலையை முடிச்சிட்டு ஆஷ்லியை கஷ்டப்பட்டு காப்பாத்திடுறாரு. 2006 ரெசிடென்ட் ஈவில் 5 லாஸ்ட் இன் நைட்மேர்ஸ் DLC. சில்லும் கிறிஸும் BSAAல ஒரு மெம்பரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேருமே மிகவும் நெருங்கிய நண்பர்கள் ஆயிருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க அம்பர்லா கார்பரேஷனை உருவாக்கினவங்கள இப்பத்தி உயிரோட இருக்கிறது ஸ்பென்சர் மட்டும்தான். அவனையாவது தேடி கைது பண்ணோம் அப்படின்னு அவன் இடத்த கஷ்டப்பட்டு ட்ராக் பண்ணி உள்ள நுழையிறாங்க. ஆனா நுழையறதுக்குள்ளேயே விஸ்கர் அவரை கொலை பண்ணி வச்சிருந்தான், அம்பர்லா கார்பரேஷனை பழி வாங்குறதுக்காக. ஆனா இந்த மாதிரி விஸ்கருக்கு வைரஸ் மூலியமா அதிவித சக்தி இருந்துச்சு. அவங்க 2 பேரையும் தாக்க சில் தான் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனை அழிக்க முயற்சி பண்றா. 2 பேருமே மலையிலிருந்து கீழே விழுந்துடுறாங்க. 2009 ரெசிடென்ட் ஈவில் 5. அந்த சம்பவம் நடந்து 3 வருஷம் கழிச்சு கிறிஸ் ரெட்ஃபீல்ட் பழையபடி வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. ஆனா அவருக்கு சில் வேண்டனோட நினைவுகள் மட்டும் மறக்கவே இல்லை. இந்த முறை அவர் ஷேவா அப்படின்ற பெண்ணோட சேர்ந்து பணியாடினாலும் அவருக்கு சில நினைவுகள் அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. இந்த முறை அவர் ஆப்பிரிக்காவில் ஏதோ புரிஞ்சுக்கிட்டு அங்க போயிருக்க. அங்கதான் அவங்க அம்பர்லா கார்பரேஷன் ஆப்பிரிக்காவில் முதல்ல கண்டுபிடிச்ச புரோஜென்டர் வைரஸ் இருக்கிற பூவை பாக்குறாங்க. மேலும் அம்பர்லா கார்பரேஷன் ட்ரைசெல் அப்படின்ற நேம்ல ஏங்கிட்டு இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதை விட முக்கியமா எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி ரிஸ்க் இருக்கிறத கண்டுபிடிக்க சில் வேலண்டைன் இன்னும் சாகல அப்படின்றதையும் கிறிஸ் கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அவ விஸ்கரால மைண்ட் கண்ட்ரோல் செய்யப்பட்டிருந்தா. கிறிஸ் அவளை காப்பாத்திடுறாரு. ஆனா இந்த முறை விஸ்கர் ஒரு புதுவித பிளான போட்டிருக்கான் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. விஸ்கர்கிட்ட இப்போ யூரோபோரோன்ற வைரஸ் இருக்கு. இந்த வைரஸ் அவன் உலகம் முழுக்க மிசைல் மூலியமா லான்ச் பண்ண போறான். உலக மக்களை இன்ஃபெக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் கடவுளா இவன் இருக்க போறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால விஸ்கர் கூட கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அவனை கொன்னுடுறாங்க. 2011 ரெசிடென்ட் ஈவில் ரெவலேஷன்ஸ் 2. இந்த முறை கிறிஸ்துவ தங்கச்சியான கிளார் ரெட்ஃபீல்ட வருமான கும்பல் கடத்தி மறுமான ஐலாண்ட்ல விட்டுடுறாங்க. அவ கூட மைரா பர்டன் அப்படின்ற பெண்ணும் இருந்தா. அந்த இடம் அம்பர்லா கார்பரேஷனோட இன்னொரு ஆராய்ச்சி கூடம். இவங்களை கடத்தினதும் இவங்களை பிரச்சனை ஆழ்த்தினதும் ஓவர்சியர் அப்படின்ற பெண் தான். 6 மாசம் கழிச்சு இவங்களை காப்பாத்துக்காக ரெசிடென்ட் ஈவில் 1ல ஆல்பா டீம்ல ஒருத்தனா இருந்த பேரி பர்டன் இந்த ஐலாண்டுக்கு வந்திருந்தாரு. ஏன்னா கடத்தப்பட்டவங்கள ஒருத்தியான மொய்ரா பர்டன் இவரோட மகள் தான். கிளார் ரெட்ஃபீல்ட் இந்த ஓவர்சியர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறா. அது வேற யாரும் இல்ல, விஸ்கரோட தங்கச்சி தான். சரியா சொல்லணும் அப்படின்னா ஸ்பென்சர் அம்பர்லா கார்பரேஷன் ஓபன் பண்ணி அவன் த்ரோன ஆராய்ச்சியில ஏகப்பட்ட அனாதை குழந்தைகளை அவன் பயன்படுத்தியிருப்பான். அதுல பொழைச்ச 2 பேரு ஆல்பர்ட் விஸ்கர், இப்போ இருக்கிறது அவன் தங்கச்சியான அலெக்ஸ் விஸ்கர். அவனோட உடல் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த நோயிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன பெண் உடம்புக்குள்ள தன்னோட கான்சியஸை செலுத்தி கூடு விட்டு கூடு பாஞ்சு இம்மாட்டெல்லாம் வாழலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தா. ஆனா கிளார் ரெட்ஃபீல்ட் அவ திட்டத்தை அழிச்சு அவளை அந்த ஐலாண்ட்லயே சமாதி கட்டிடுறா. 2012 ரெசிடென்ட் ஈவில் 6. ஜாக் முல்லர் அப்படின்ற ஒருத்தனை BSAA தேடிக்கிட்டு இருந்தாங்க. இவன் தான் ஆல்பர்ட் விஸ்கரோட மகன். இவனை தேடி வந்தது ஷெரி. ரெசிடென்ட் ஈவில் 2ல கிளார் காப்பாத்தின அதே சின்ன பெண் தான் வளர்ந்து BSAAல ஒரு ஏஜென்ட்டா ஆகியிருப்பா. இந்த முறை சி வைரஸ் என்ற கிருமி தாக்கியிருக்கும். இதுக்கு சரியான கியூர் ஜாக் தான். அவங்ககிட்ட தான் இம்யூன் சிஸ்டம் இருந்திருக்கும். சரி, அவளை தேடி போக திடீர்னு ஒரு டேலண்ட் அவனை தாக்க நினைக்குது. அதே இடத்துல தான் கிறிஸ் ரெட்ஃபீல்டும் இருந்தாரு. அந்த இடத்துல சி வைரஸ்ல பாதிக்கப்பட்ட மக்களை அழிச்சு இந்த வைரஸ் வெளி உலகத்துக்கு போகாம பாதுகாக்கணும் அப்படின்னு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு ஆடவாங் உள்ள வந்து அவரோட மொத்த டீமையே வைரஸால பாதிப்படைய வைக்கிறா. இந்த முறை ஆடவாங் நியோ அம்பர்லா அப்படின்ற குரூப்போட லீடர். இந்த விஷயம் கிறிஸுக்கு அதிர்ச்சி தந்துச்சு. 6 மாதங்களுக்கு பிறகு லியான் அமெரிக்காவில் இருந்தாரு. அந்த நேரத்தில் அமெரிக்க பிரசிடென்ட் அம்பர்லா கார்பரேஷன் பற்றின எல்லா உண்மைகளையும் பொதுமக்களுக்கு சொல்லணும், வெட்ட வெளிச்சம் ஆக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருந்தாரு. ஆனால் அம்பர்லா கார்பரேஷன் சி வைரஸை அவர் மேலே செலுத்தி அவரையே ஜாம்பி ஆக்கிடுறாங்க. இதனால வேற வழி இல்லாம லியான் பிரசிடென்ட்டையே கொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுறாரு. பிறகுதான் தெரிய வருது இதுல தான் காரணம் டேரக் செமன் அப்படின்றவன் தான். இவன் தான் சைனாவில்
வைரஸை அவுட் பிரேக் பண்ணியிருக்கான். இவன் தான் ஆடா வாங்க க்ளோன் பண்ணி அந்த க்ளோன் மூலியமா நியோ அம்பர்லான்ற குரூப்பை உருவாக்கியிருக்கான். கிறிஸ் க்ளோன் ஆடா வாங்க கொல்ல சீமோனை லியான் கொண்டு விடுறாரு. 2017 ரெசிடென்ட் ஈவில் 7. லூசியானால ஒரு கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளாகுது. அதுக்குள்ள எவிலின் அப்படின்ற ஒரு சின்ன பெண் இருக்கிறத பெக்கர்ன்ற ஒரு வயசானவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த பெண்ணை காப்பாத்துறதுக்காக தன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. ஆனா வந்தவருக்கு தெரியாது அவ ஒரு பயோ வெப்பன் அப்படின்னு. கனெக்ஷன்ஸ் அப்படின்ற குரூப் அம்பர்லா மாதிரியே பயோ வெப்பன்ஸை உருவாக்கிட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு சக்தி வாய்ந்த வெப்பன் தான் இந்த எவிலின். இந்த எவிலின் அவளை காப்பாத்தின பேக்கர் ஃபேமிலியே இன்ஃபெக்ட் பண்றா. ஒவ்வொருத்தரையும் அவ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறா. 3 வருஷம் கழிச்சு ஈத்தன் வென்டர்ஸ் அப்படின்றவர் இந்த வீட்டுக்கு வராரு. காணாம போன தன் மனைவியான மியாவை தேடி. அங்கதான் அவர் எவிலினால கண்ட்ரோல் செய்யப்பட்டிருக்கிற பேக்கரால கொடூரமா தாக்கப்படுறாரு. பேக்கர் ஃபேமிலில இருந்த ஒவ்வொருத்தரும் ஈத்தனை கொடூரமா தாக்கிட்டு இருந்தாங்க. ஜோயின்ற ஒரு பெண் மூலியமா இவருக்கு உதவி கிடைக்குது. ஒரு கட்டத்துல ஜோயியா இல்ல தன் மனைவி மியாவா அப்படின்னு யாரை காப்பாத்துறதுன்னு அவர் குழப்பம் வர மியா அவர் காப்பாத்துறாரு. பயப்பான எவிலினை கஷ்டப்பட்டு அழிச்சிடுறாரு. இவனை அவர் அழிச்சு முடிக்க ஹெலிகாப்டர்ல இருந்து ஒருத்தன் அவரை காப்பாத்துறான். அதுதான் கிறிஸ் ரெட்ஃபீல்ட். இந்த முறை பறந்துகிட்டு இருந்த ஹெலிகாப்டர்ல புதுவித லோகோ இருந்துச்சு, ப்ளூ அம்பர்லா கார்பரேஷன் அப்படின்னு. இது அம்பர்லா விட்டு போன எல்லா மிச்ச சோசத்தையும் அடியோட அழிக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க தான் ஈத்தனையும் மியாவையும் நல்லபடியா அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. 2021 ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ். ஈத்தன் வின்டர்ஸ் தன் மனைவி மியாவோட ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவங்களுக்கு ரோஸ் அப்படின்ற ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்திருந்தது. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்க திடீர்னுட்டு அவங்க குடும்பத்துக்குள்ள கிறிஸ் ரெட்ஃபீல்ட் வந்து மியாவை கொன்னுடுறாரு. என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியாம இருக்க தான் குழந்தைய அவங்க கடத்திட்டு போறாங்க. சரியா ஒரு இடத்துல தான் அவங்களோட வண்டி யாராலும் தாக்கப்பட்டு விபத்தாகி இருக்க. ஈத்தன் ஒரு விசித்திரமான வில்லேஜ்ல இருந்தாரு. அந்த இடத்துல எல்லாரும் ஆதி காலத்துல இருந்தாங்க. கொடூரமான லைக்கன்ஸ், பல மான்ஸ்டர்ஸ் இருந்துச்சு. அங்கதான் தெரிய வருது இந்த ஊரை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறது மிராண்டா அப்படின்னு. நாம கதையை தொடக்கத்துல பார்த்த அதே மிராண்டா தான் இந்த ஊரை ஆட்சி பண்ணிட்டு இருக்கா. லேரி டெமிட்ரஸ் போன்ற ஆட்களும் மிராண்டாவோட ஆட்கள் தான். இவங்களாரும் ஈத்தனை தாக்க ஆரம்பிச்சாங்க. அங்கதான் ஈத்தன் கிறிஸை சந்திக்கிறாரு. கிறிஸ் அவர்கிட்ட தான் சுட்டது உன் மனைவி இல்ல, உன் மனைவி பாதுகாப்பா தான் இருக்கா. நான் சுட்டது முதல்ல மிராண்டாவை தான். அவ தான் உன் மனைவி உருவத்துல உன் பொண்ணை கடத்த முயற்சி பண்ணியிருந்தா. அவகிட்ட இருந்தா உன் குழந்தை நான் காப்பாற்ற ட்ரை பண்ணோன்னு கிறிஸ் சொல்ல, கிறிஸோட உதவி மூலியமா மிராண்டாவோட ஆட்களை ஈத்தன் கொன்னுடுறாரு. கடைசியா அவர் முதல்ல மிராண்டாவை அடைய. மிராண்டாவுக்கு ஈத்தன குழந்தையான ரோஸ் தேவை. ஏன் அப்படின்னா ஈத்தனே மோல்டால உருவாக்கப்பட்டவர் தான். ரெசிடென்ட் ஈவில் 7 நடக்கும்போது முதல் தாக்குதலையே ஈத்தன் இறந்து போயிருப்பாரு. மோல்டு தான் அவர் உடலை ஆக்கிரமிச்சிருக்கும். அதனாலதான் அவரால் அவங்க எல்லாரையுமே அழிக்க முடிஞ்சுது. ஒரு மோல்டுக்கும் ஒரு மனுஷிக்கும் பிறந்த பர்ஃபெக்டான குழந்தை தான் ரோஸ். அவ மூலியமா பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன தான் குழந்தைய திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படின்னு மிராண்டா நினைச்சிருந்தா. அவளை அழிச்சு அவகிட்ட இருந்து கஷ்டப்பட்டு குழந்தைய ஈத்தன் காப்பாத்துறாரு. ஆனா மதர் மிராண்டாவை சாதாரணமெல்லாம் அழிக்க முடியாது. இந்த மோண்டெல்லாம் கண்ட்ரோல் பண்றது மெகாமைசிட் அப்படின்ற விசித்திரமான ஒற்றுமை அழிச்சா மட்டும்தான் மொத்தமா அழிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு ஈத்தன் அழி கிளம்பினாரு. ஆனா அதை அழிச்சிட்டோம் அப்படின்னா ஈத்தனும் அழிஞ்சிருவாருன்னு தெரிஞ்சு தான் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வேற வழி இல்லாம தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதையும் அழிச்சிடுறாரு. 2034 ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ் ஷேடோ ஆஃப் ரோஸ் DLC. ஈத்தனோட மகளான ரோஸ் இந்த முறை வளர்ந்து ஒரு பெண்ணா இருப்பா. அவகிட்ட மோலோட சில சக்திகள் இருந்திருக்கும். இந்த ஒரு காலத்தினாலேயே இவ கூட நிறைய பேர் சேர்ந்துருக்க மாட்டாங்க. தனிமையிலேயே தன்னை வாழ்க்கை கடந்திருப்பா. இந்த நேரத்துல தான் கேன்ற ஒருத்தன் நான் உனக்கு உதவுறேன், மெகா மேஸ்டரோட நீ கனெக்ட் ஆகி அதில் கூட மெமரியில் இருக்கிற ஒரு கிறிஸ்டல் எடுத்து அப்படின்னா உங்களுடைய பவுண்டுக்கு போயிடும் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். இந்த ஒரு காரணத்தினாலேயே ரோஸ் மெகா மேஸ்டரோட ஒரு சின்ன துண்டோட அவ கனெக்ட் ஆகி இருந்திருப்பா. அங்கதான் அவ முதல்ல மிராண்டாவை சந்திச்சிருப்பா, தன்னுடைய அப்பாவையும் சந்திச்சிருப்பா. ஈத்தனும் மோல்டெல்லாம் பாதிக்கப்பட்டதுனால அவனோட மெமரிஸும் மெகா மேசேட்ல இருந்திருக்கும். இதன் மூலமா அவ ஈத்தனோட சேர்ந்துட்டு அவ மிராண்டாவோட நினைவுகளை அழிக்க ஈத்தனை சந்திச்சு அவன் நினைவுகளோட திரும்பி இருப்பா ரோஸ். இங்கதான் அவளுக்கு தன்னுடைய பவர் சாபம் இல்ல வரந்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் பவரோடைய வாழணும்னு ரோஸ் முடிவெடுக்கிறா. ஈத்தனோட கல்லறைக்கு மறைமலையை வச்சு அவனுக்கு அஞ்சலி செலுத்துற நேரத்துல
ஒரு வினோதமான கார் அங்க வந்திருந்தது. அவ அந்த கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்ப தூரத்துல யாரோ ஒருத்தன் ஈத்தன் மாதிரியே நடந்து வந்துட்டு இருந்தான். இதன் பிறகு ரோஸுக்கு என்னாச்சு அப்படின்றது ரெசிடென்ட் ஈவில் 10ல தான் தெரியும். ஏன்னா ரெசிடென்ட் ஈவில் 9ல ரோஸை பத்தின எந்த ஒரு விஷயமும் இல்ல, ரோஸுக்கு என்னாச்சு அப்படின்னு காட்டவும் இல்ல. இதன் பிறகு ரெசிடென்ட் ஈவில் 9ல என்னாச்சு அப்படின்றத முழு கதையா நான் போட்டிருப்பேன், அதுல முழுசா பாத்துக்குங்க. ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ வச்சு லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து ரெசிடென்ட் ஈவில் டைம் பார்த்துருப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ட் ஈவில் 20 கேம்ஸ் கிட்ட இருக்கு. ஓகேவா, கிட்டத்தட்ட 20 கேம்ஸ் கிட்ட இருக்கு. இதில் பல கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் கேனான், அதாவது கேனானே கிடையாது, மெயின் கேன்லாம் கிடையாது, ஸ்பின் ஆஃப் மாதிரி எடுத்திருப்பாங்க, அது எதுவும் கனெக்டாக ஆகாது. ஸோ அதெல்லாம் கழிச்சு தான் ஒழிச்சு கட்டிட்டு கேனான் ஈவெண்ட்ஸாக அந்த கதைகளை மட்டும் தான் நான் சொல்லியிருந்திருப்பேன். இது மட்டும் இல்லாமல் ரெசிடென்ட் ஈவில் 9ஓட கதை வந்து இருந்திருக்காது. ரெசிடென்ட் ஈவில் 9க்குன்ட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து இதோட கனெக்ட் ஆயிரும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அதோட லிங்க் வந்து ஐ கார்டு இல்லை அப்படின்னா என் கார்டில் தரேன். இந்த வீடியோ முடிஞ்சோன்னு எண்டில் வரும். ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து என்ன கேம் கதை போடலாம் அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ் கீழே பண்ணீங்க அப்படின்னா குயிஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து எந்த கேம் வேணும் அப்படின்றத கிளிக் ஓட்டு போடுங்க. ஏன்னா இந்த கேமே ஓட்டு போட்டாலும் தான் இந்த வீடியோ நான் இப்போ போட்டிருக்கேன். அடுத்து என்ன கேம் ஓட்டு போடுங்க. அந்த ஓட்டை வச்சு தான் வந்து நான் அடுத்து என்ன கேம் போனால் நான் முடிவு பண்ணுவேன். ஓகே ப்ளஸ் ஓட் போட மறந்துடாதீங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போட்டுறேன். பாய்.